ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு அரசியல்வாதிக்கு சாட்ட அடி போட்டார். சாட்ட அடினா தெரியுமா? அரசியல்வாதிக்கு தெரியும். இப்போ புரியுவா? சாட்ட அடி நீதி அரசர் போட்டார். முக்கால் சத்தியம் சாட்ட அடி. பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கீழே மந்திரி, எம்பி, முதலமைச்சர், எம்எல்ஏ, பஞ்சாயத்து போர்டு, வார்டு வரைக்கும் சாட்ட அடி போட்டார். சாட்ட அடி எப்படி இருக்கும்? சாட்ட அடி விழுந்தா நொறுங்கி போவான். பூட்டு போட்டு அடிப்பாங்க. சாட்டை அடி. தாய் இந்தியா நாடு முழுவதும் தப்பு செஞ்ச கணக்கு சாட்டை அடி வாங்கித மடிவான் அரசியல்வாதி. கும்பம் மேளம், காசி விஸ்வநாத், ராமேஸ்வரன் ஐயா கடவுள், நீ பாவத்தை செஞ்சு கழிக்க இந்த செம்மத்தில் கிடையாரா? உட்கார்ந்துட்டாரா? கொரோனா காலம் உட்கார்ந்துட்டார். நீதி நியாயம் அநியாயப்பட்டு வச்சிருக்க மானிட பிறவி. தப்பு செய்றவன் இந்த செம்மத்தில் தண்டனை வாங்கி அணுகணுகா சீரழிஞ்சத ஆணும் பெண்ணும் போகும். முக்கால் சத்தியம் போட்டாச்சு. கணக்கு போட்டாரா? உட்கார்ந்துட்டார். பூமியில் உட்கார்ந்துட்டார். எல்லா அகோரி அனைத்தும் பக்தியாக இருக்கிறவனுக்கு டயம் எல்லாம் முப்படை இராணுவத்தை வச்சு கைலாசத்தை எதிர்புறம் 1 கிலோமீட்டர் தள்ளி நின்று பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவனுடைய முடி கீழே இறக்கி எரிச்சிடணும். புரியுதா? புரிஞ்சு வச்சு அவன் குடும்பத்தை பார்த்து ஓடிப்போ, குடும்பத்தில் சேர்ந்துக்கோ. நான் குடும்பத்தோடு உட்காந்துட்டேன்டா அப்படின்ட்டார் ஐயா. முக்கால் சத்தியம் அவங்களுக்கு தான் கைலாசத்தில் முதல் ஆசீர்வாதம். முக்கால் சத்தியம் போட்டாரா? முதல் ஐயா பார்த்துட்டு பின்னாடி ஒரு குளம் நடக்கு. அந்த குளத்துல குழியை வெட்ட சொல்லுவார். வெட்டி உன் முடியை எரிச்சிட்டு வீட்டை பார்த்து ஓடிப்பேர், குடும்பத்தோடு ஓடிப்பேர். ஐயா போட்டார். கும்பம் மேளம் முடிஞ்சு வச்சு. பாவத்தை செய்கிறவன் பாவத்தை அனுபவிச்சு தான் போவான். பாவம் செய்கிறவன் தப்பு செய்கிறவன் அனுபவிச்சு தான் போவான். ராமேஸ்வரம், காசி இன்னுமே பாவத்தை நீயே வாங்கிக்கோன்னு சொல்லிட்டார். அவர் 12-13 கைலாசத்தில் அமர்ந்து உலக நாடு கணக்கு கொடுக்கார். நீதிபதியாக உட்கார்ந்துருக்கார் ஐயா. நீதி அரசராக உட்கார்ந்துருக்கார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. உலக நாடே